இது வந்து 1980s பாப்புலர் ஆச்சு. ஏன் பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில உங்க சிந்தனைகள்ல ஏதோ ஒரு குறை இருக்கு, அது நீங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சைக்காலஜி, அதாவது உளவியல் ரீதியா எந்த அளவுக்கு நம்ம பிளெக்சிபிளா இருக்கோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நேவிகேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த எப்படின்னா, ரொம்ப ஒரு ஹெவியா இருக்க ஒரு மரம் வந்துட்டு காத்தடிச்சதுன்னா விழுந்துடும். அதுவே ஒரு நல்ல ஒரு மூங்கில் மாதிரி அப்படியே ஆடிட்டு இருந்ததுன்னா அப்படியே பிளெக்சிபிளா இருக்கிறதால அது விட்டு கொடுக்கும். ஸோ இப்படிதான் இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி வந்தது. ஸோ இப்போ வந்து சிந்தனைகளை மாத்தி யோசிக்கிறது வந்து அதனுடைய மைய இது இல்ல, சிந்தனைகள் அப்படியே ஏத்துக்கிட்டு அது இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு கொடுக்கக்கூடிய சில குடைச்சல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, அதாவது நாளைக்கு நான் வந்துட்டு வந்து ஹெல்த்தியா ஒரு 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஆனா இப்ப வந்துட்டு நான் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுறேன், இல்ல வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். இது வந்து என்னுடைய வேல்யூஸ்க்கு ஒன்றான ஒண்ணு இல்லை. அப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும்? I should change my life habits, keeping my goals